இப்போது தாவேகாவுடைய ரசிகர்களால் தொண்டர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த ஒரு இடத்த முக்கியமான சந்திப்பான இந்த ஒரு இடத்த விஜய் கடப்பதற்கே அரை மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் இங்கேருந்து அவர் 1.5 கிலோமீட்டர் தூரம் பயணப்படணும். இந்த 1.5 கிலோமீட்டர் தூரமும் இதே போல் கூட்டம் இருக்க போகுதா? இப்படி கூட்டம் இருந்தது அப்படின்னா எத்தனை மணிக்கு போவார் அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 மணியை இப்போவே நேரம் தொடுது. நிச்சயமாக 7 மணி ஆயிரும். 7 மணிக்கு விஜய் பேசுவாரா இல்லை 7 மணிக்கு முன்பாகவே வா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. கரூர் நகரத்தில் என்ட்ரியே தடபுடலாக ஆரவாரமாக இருக்குது அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். சிட்டிக்குள்ளே அவர் வரும்போதே அரை மணி நேரத்திற்கு மேலாக டிராஃபிக் ஜாம் ஒரே இடத்துல நிற்கிது. அந்த அளவுக்கு தொண்டர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு அவருடைய ஆரவாரம் இருக்குது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விஜயை பார்ப்பதற்கு, தாவேகாவை வரவேற்பதற்கு, இந்த பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கறதுக்கு காத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னும் அவருடைய வாகனம் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை. ரொம்ப நேரமாக பார்க்குறோம். அந்த மேம்பாலத்து பக்கத்திலே தான் அவருடைய வாகனம் இருக்குது. ஒன்று முன்ன இல்லை பின்ன அப்படின்னு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் கூட இன்னும் அந்த வாகனம் கடக்கவில்லை. அதற்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை அவருடைய வாகனம் கடந்து வந்திருக்கு. திருக்காம்புலியூர் பகுதி இது ஹைவேஸ்லேருந்து சிட்டிக்கு உள்ளே போகக்கூடிய இடம், என்ஹெச்லேருந்து சிட்டிக்குள்ளே போகக்கூடிய இடம். ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய வாகனம் இறங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் கூட போயிருக்காது. அதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் வேலுசாமிபுரத்துக்கு போகணும். அங்கே அவர் பேசணும். 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்தை இப்படியே இவர் போனார் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மணி அப்படின்னு கணிக்கப்பட்டது. 8 மணியாக கூட ஆகலாம் அப்படின்ற தகவலும் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பக்கமே ஃபுல் டிராஃபிக் ஜாம். காரணம் தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்கு வரவேற்பதற்காக கிட்டத்தட்ட ரோட்டில் ஃபுல் ரோடு முழுக்கவே தாவேகாவினரால் நிரம்பி வழிகிறது. அந்த அளவுக்கு விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுது. இந்த வரவேற்பை தாண்டி சில இடங்களில் அபரிதமான கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல விஜயே இறங்கி வண்டியில் மேலேருந்து அவங்களுக்கு கை காட்டக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இப்போது பஸ்ஸில் உள்ளே உட்காந்து அவங்கள பார்த்துட்டு கையசைச்சிட்டே போகிறாரு. அதே நேரத்தில் சில இடங்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மேலே ஏறி அவங்களுக்கு கையசைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். விஜயுடைய பயணம் தொடர்கிறது. அது 7 மணியா 8 மணியா எப்போ பேசுவார் அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், கரூருக்கு உள்ளே அவருடைய வாகனம் என்ட்ரி கொடுத்துருச்சு அப்படின்னு தெரியுது. 1.5 கிலோமீட்டர் தூரமும் மக்கள் திரள் இருக்கா? எத்தனை மணிக்கு அவர் பேச வாய்ப்பு இருக்குது? விவரங்கள். நிச்சயமாக எப்படி திருவாரூரிலும், நாகப்பட்டினத்திலும், திருச்சியிலும், அரியலூரிலும், குன்னத்திலும் கூட்டம் அந்த பரப்புரை நடக்கக்கூடிய இடத்தை நெருங்கக்கூடிய நேரத்தில் ஜனத்திரளுக்கு மத்தியில வாகனம் ஊர்ந்து சென்றதோ அதே காட்சிகள் தான் இங்கு தற்போது கரூர் தொகுதியில அவர் பேசக்கூடிய வேலுசாமிபுரம் பகுதி 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரம் முழுவதுமாகவே தொண்டர்கள், பொதுமக்களுடைய தலையால சூழப்பட்டிருக்கிறது. வாகனத்தை விரைந்து அழைத்து செல்வதற்காக 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த சுற்றுப்பயண வாகனத்திற்கு முன்பாக விரைந்து வந்து இருக்கக்கூடிய ஜனத்திரளை கலைத்து அந்த வாகனத்தை அழைத்து செல்லக்கூடிய பணிகளை முன்னெடுத்து சற்று வாகனத்தை வேகமாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்த, அவர்களுடைய திரை ஆதர்சன நாயகனை பார்ப்பதற்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு பிறகாக ஒரு நடிகரை அரசியல் கட்சி தலைவராக பார்ப்பதற்கு அவர்கள் காலையிலிருந்தே காத்திருக்கின்றனர். காத்திருந்ததன் வெளிப்பாடாக இத்தனை நேரம் காத்திருந்து அவரை அருகாமையில் பார்க்கும் போது அவர்கள் அந்த உணர்ச்சி பெருக்கத்தோடு டிவிக்கு என கோஷம் எழுப்புவதும், அவரை பார்த்து கையசைப்பதும், அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பதில் கையசைத்தும் வணக்கத்தை வைத்தும், ஏன் பரமத்தி வேலூர், கரூர் ஆகிய இடங்கள்ல காவல்துறை விதித்த நிபந்தனைகளிலிருந்து சற்றே மீறி ரோட் ஷோ நிகழ்த்திய காட்சிகளை கூட நம்மால பார்க்க முடிந்தது. சில இடங்கள்ல தொண்டர்கள் அவரை பார்க்க, அதாவது முன்வரிசையில கண்ணாடிக்குள்ளிருந்து பார்ப்பதை விரும்பாததன் காரணமாக முழுமையாக அந்த பேருந்தை சூழ்ந்து கொண்டனர். அந்த நேரங்கள்ல மட்டும் 2 இடங்கள்ல பரமத்தி வேலூர் ஆகிய பகுதிகளிலும், கரூருக்கு அந்த நுழைவாயில் பகுதியிலும் வாகனத்திற்கு மேலாகவே ஏறி 2 புறங்களிலையும் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையசைத்து வணக்கத்தை தெரிவித்து அவருடைய அன்பையும் அதே போல அவர்களுடைய வரவேற்பையும் பெற்றுக்கொண்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்.
கரூரை பொறுத்தவரையில அதிக அளவிலான பொதுமக்கள் மற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிகமாக திரண்டிருக்கின்றனர் என்பதையே காட்சிகள் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய வாகனத்தில், அதாவது இந்த ஜங்ஷன்ல பார்த்தவர்கள் இந்த ஜங்ஷன்ல பார்த்துவிட்டு கலையாமல் அந்த வாகனத்தினுடைய நடந்து செல்லும் காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இங்கிருந்த கூட்டம் அடுத்த பாயிண்ட்டுக்கு, அதாவது வேலுச்சாமிபுரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் திருக்காம்புலியூர் ரவுண்டானாவில் இருந்த கூட்டம் தொடர்ந்து அவர் உரையை பார்ப்பதற்காக அவர் செல்லக்கூடிய பேருந்தை நோக்கி அந்த பேருந்தின் உடனேயே நடந்து அவருடன் செல்வதையும் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த இடைப்பட்ட 46 கிலோமீட்டரும் 500க்கும் மேற்பட்ட 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் பேரணியாக அழைத்து வந்து அந்த பேருந்தினுடைய சென்றது. ஆனால் நகர பகுதிக்குள்ள அந்த உரையாற்றும் இடம் இருப்பதால ஒரு குறிப்பிட்ட பகுதியில காவல்துறையினர் அவருடன் வந்த வாகனங்களை தவிர்த்து, சில குறிப்பிட்ட வாகனங்களை தவிர்த்து மற்ற அனைத்து வாகனங்களையும் வழிமாற்றி விட்டுவிட்டனர். இருந்த போதிலும் ஒரு நகர் பகுதி, அடர்ந்த மக்கள் திரள் இருக்கக்கூடிய பகுதி என்பதால அந்த வாகனம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கழுகு பார்வையின் வாயிலாகவும் ஒளிப்பதிவாளர் நேரலை காட்சிகளின் வாயிலாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 15 to 20 நிமிடங்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட பகுதியை அவர் சென்றடைவார் என எதிர்பார்க்கிறோம். இருந்த போதிலும் கூட்டம் அதிகமாக இந்த ஜனத்திரல்ல இருந்து அந்த வாகனத்தை அழைத்து செல்ல காவல்துறைகளும் துறையினரும் கடுமையான சிரமத்திற்குள்ளாகி அந்த வாகனத்தை குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்லும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மணிகண்டன், எத்தனை மணிக்கு அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது? எவ்வளவு நேரம் டிலேல இது போயிட்டு இருக்கு? இப்போ சரியாக 2:30 மணி அளவுல இருந்து 3 மணிக்குள்ளாக அவர் இந்த இடத்துல உரையாற்றுவதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தொகுதியிலுமே, அதாவது ஒரு 3 வாரமாக பரப்புரை மேற்கொள்கிறார். இந்த வாரத்தோடு 3வது வாரம் நிறைவடைகிறது. 6 தொகுதிகளை இத்துடன் 6 மாவட்டங்களை இத்துடன் நிறைவு செய்திருக்கிறார். இந்த 6 மாவட்டங்கள்ல அவர் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுமே குறிப்பிட்ட அந்த நேரத்திலிருந்து 1 அல்லது 2 மணி நேரம் கடந்துதான் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல கரூரை பொறுத்தவரையில 3 மணிக்கு அவர் உரையை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகியும், அதாவது குறிப்பிட்ட நேரத்தை காட்டிலும் 3 மணி நேரம் கூடுதலாக ஆகியும் கூட அவரால் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்தை சென்று சேரவில்லை. இன்னும் குறைந்தது 500 மீட்டர் அளவுக்கு தான் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கும் அந்த வாகனத்திற்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூடுதலாக ஜனத்திரள், நான் முன்பு குறிப்பிட்டது போலவே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த வாகனத்துடனேயே தொண்டர்கள் செல்வதன் காரணமாக, அந்த திரளின் அதிக காரணமாக இந்த வாகன தாமதம் சென்று சேரக்கூடிய தொகுதிக்கான அந்த வாகன தாமதம் என்பது நிகழ்வு பார்க்க முடிகிறது. 3 மணி நேரம் தாமதமாகத்தான் கரூர்ல அவர் பேசக்கூடிய அந்த வேலுசாமிபுரம் பகுதிக்கு அவரது வாகனம் வந்தடைந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.